பார்த்தா அஜித் ஒரு பக்கம் ஃபேமிலியோட உட்காந்து அவர் ஜாலியாக ஒரு கிரிக்கெட் பார்க்க வந்திருக்காரு. சம்மர் வெக்கேஷன் ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் லீவு, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டு வந்து உட்காந்துருக்காரு போல. பார்த்தா எதிர்பாராத ஒரு ஷாக்கு, பக்கத்தில் சிவகார்த்திகேயன். நீங்க தம்பி இங்கே வந்து அப்படின்னு அவங்க மீம்ஸை போடுறாங்க. பார்த்தா பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்தா கிரிக்கெட் மேட்ச் நடந்த விஷயத்தை காட்டணும். அஜித் போனது தான் பெரிய வைரலாக போச்சு, எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டதும் பேசி கொண்டதும் தான் இன்னைக்கு பெரிய அளவில் நீ துரோகி அப்படின்னு அந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் குரூப் நீ துப்பாக்கியை வாங்கிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டியா, நான் தற்செயலாக தாண்டா வந்தேன் அப்படின்னு விட மாட்டேங்கிறாங்க. சென்னை தோற்றது கூட மறந்துட்டாங்க. ஃபுல்லாக இதை பற்றி தான் போட்டு கிரிக்கெட் மேட்சே நேற்று நடக்கலை. நேற்று நடந்தது பூரா விஜய் அண்ட் சிவகார்த்திகேயன், இதுக்கு பின்னாடி உள்ள யார் அரசியல் அப்படிங்கிற இதுதான் ஓடிட்டு இருக்க தவிர சொன்ன மாதிரி கிரிக்கெட் மேட்சே மறந்துட்டாங்க. காவியை மறைச்ச உடனே வெற்றி கிளப்பில் ஆடுறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு வந்து ஒரு தமிழர்களுக்கே வந்து துரோகம் பண்ண மாதிரி வந்து ட்வீட் போட்டுருந்தாங்க இல்லையா? அது எப்படி எடுத்து விளையாட்டாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நிறைய பேர் கமெண்ட். கலாநிதி மாறனுடைய பொண்ணு அந்த அவங்க வந்து அவங்களோட ரியாக்ஷனே பெரிய வைரல் கண்டென்ட். ஆமாம், அவங்க கிரிக்கெட் பார்க்குறப்ப அதுக்குன்னு தனியாக ஒரு கேமரா வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த அவங்க ரியாக்ஷனே டக்கு டக்குன்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு கிரிக்கெட் இல்லை, கிரிக்கெட் போட்டி நடக்குது, அதுக்காக வந்து தமிழ்நாட்டுக்கு எதுனாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் போட்டி நடைபெற்றது. அதில் சிஎஸ்கே வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அதில் சிஎஸ்கே தோல்வியை தாண்டி வந்து எல்லாரும் கொண்டாடுற விஷயம் என்னன்னா, அஜித் அவர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டது, எஸ்கே அவர்களும் கலந்து கொண்டார். ஏகேவும் எஸ்கேவும் அப்படின்னு மீம்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிரவுண்டில் 2 தலை தோனியும், அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எனக்கு இன்ஸ்டாவில் இந்த ரீல்ஸ் தான் வைரலாக போயிட்டு இருந்தது. கிரிக்கெட்டை விட்டுட்டு பூரா அதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தா இந்த கிரிக்கெட்டில் இருக்க ஜூம் பண்ணுற கேமராவும் முழுக்க அங்கே தான் வச்சுருக்காங்க. கேமரா ஒரு கேமரா பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல். பார்த்தா அஜித் ஒரு பக்கம் ஃபேமிலியோட உட்காந்து அவர் ஜாலியாக ஒரு கிரிக்கெட் பார்க்க வந்திருக்காரு. சம்மர் வெக்கேஷன் ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் லீவு, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டு வந்து உட்காந்துருக்காரு போல். பார்த்தா எதிர்பாராத ஒரு ஷாக்கு, பக்கத்தில் சிவகார்த்திகேயன். நீங்க தம்பி இங்கே வந்து அப்படின்னு அவங்க மீம்ஸை போடுறாங்க. பார்த்தா பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்தா கிரிக்கெட் மேட்ச் நடந்த விஷயத்தை காட்டணும். அஜித் போனது தான் பெரிய வைரலாக போச்சு, எல்லாத்துலையும் போட்டுட்டு இருக்காங்க. அவர் இப்போ தான் லீவில் இருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் இத்தாலியில் நடந்ததில் கூட செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. பசங்களுக்கு லீவு, அதனால் வந்து வெளிநாடுலாம் போய் சளிச்சு போயிருங்க, எல்லா நாட்டுக்கும் போயிட்டாரு. அதனால் உள்ளூர்லேயே வந்து குழந்தைங்களை கூட்டு போய் கிரிக்கெட் மேட்ச் கொண்டு போகணும்னு கூட்டு போயிருக்கிறாரு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய வைரல் கண்டென்ட் ஆகிப்போச்சு. அஜித் வர்றேன்னு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் போனாப்லையா இல்லை எதர்ச்சியாக போனாப்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வர்றது தெரிஞ்சு தான் போயிருப்பாங்க. தெரிஞ்சு அந்த கேலரியில், அது விஐபி கேலரி, அதில் யார் உட்காந்துருப்பாங்கன்னு தெரியும், உட்காந்துருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சே தான் போயிருக்கிறாப்புல. போனவனே தான் அந்த 2 பேரும் சந்தித்து கொண்டதும் பேசி கொண்டதும் தான் இன்னைக்கு பெரிய அளவில் நீ துரோகி அப்படின்னு அந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் குரூப் நீ துப்பாக்கியை வாங்கிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டியா, நான் தற்செயலாக தாண்டா வந்தேன் அப்படின்னு விட மாட்டேங்கிறாங்க. ஆமா அப்படின்னு அது பக்கம் ஒரு பக்கம் மீம். இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளால தான் அவன் சைலண்டா உள்ள அமைச்சிருக்கிறோம், ஒரு 2 பேரும் ஒரு இடத்துல ஸ்பைடா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாங்க. போய் சந்திச்சுக்கிட்ட ஒரு விஷயம், அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய அது வைரலாக போயிட்டு இருக்கு. இதில் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு தற்செயலாக ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் இது நடந்துக்கிறது போயிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு, ஒரு சக நடிகர்னால உட்காந்து பேசிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு வந்து 2 ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் கோவப்படுறாங்க. அந்த பக்கம் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி இங்கே வாங்கிட்டு துப்பாக்கி எதிராகவே நீ அவர் வேலை செய்கிற, என் தளபதி கூட நீ படத்தில் போட்டி விட வந்துட்ட, இப்போ அந்த பக்கமும் போய் சேர்ந்துட்ட, நீ துரோகி அப்படின்றாங்க. ஆனால் அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, முன்னாடி அஜித் ரசிகர்கள் விஜயும், விஜய் ரசிகர்கள் அஜித்தையும் தான் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ அது குறைஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஹேட் ரேட் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா? ஆமாம், இப்போ அரசியலுக்கு போயிட்டார்ல, இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதையை எங்கள் படத்தை பாருன்னு ஓட்டு போட மாட்டேன்றாங்க. சோசியல் மீடியாவில் கமெண்ட்டே போடுறாங்க, குட் பை நைட்டி படத்தை நீங்கள் பாரு, இல்லைன்னா நான் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, விஜய் ரசிகர்களும் சரி ரைட் ஓகே, நம்ம தான் சினிமா விட்டே போயிட்டோமே, அவங்களை வந்து இனிமேல் தேவைப்படுறது அப்படின்னு 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க பூரா சிவகார்த்திகேயன் பக்கம் திரும்பிட்டாங்க. சிவகார்த்திகேயன் பக்கம் தான் துப்பாக்கியை வாங்கிட்டு என் தளபதி வர்ற அதே நேரத்தில் நீ வர்றையா, நீ நான் உன்னை விட மாட்டோம், எதிரியே கூட விடுவோம், நீ துரோகி அப்படின்றாங்க சிவகார்த்திகேயன். அந்த மாதிரி போட்டு 2 பேர் சோசியல் மீடியாவில் அடித்து மல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பராசக்தி விஸ் ஜனநாயகங்கிற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ தற்செயலாக அஜித்தையும் சந்தித்தது வந்து ரொம்ப கோவமாயிட்டாங்க விஜய் ரசிகர்கள். சோசியல் மீடியாவை திறந்தாலும் நேற்று ஃபுல்லாக ஏகப்பட்ட மீம்ஸ், ஏகப்பட்ட கண்டென்ட்டு மாறி ஓடிட்டு இருக்கு. சென்னை தோற்றது கூட மறந்துட்டாங்க. ஃபுல்லாக இதை பற்றி தான் போட்டு. கிரிக்கெட் மேட்சே நேற்று நடக்கலை. நேற்று நடந்தது பூரா
விஜய் அண்ட் சிவகார்த்தியன் இதுக்கு பின்னாடி உள்ள யார் அரசியல் அப்படிங்கிற இதுதான் ஓடிட்டு இருக்கே தவிர சொன்ன மாதிரி கிரிக்கெட் மேட்சே மறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த கோட் படத்துல கிளைமாக்ஸ்ல கிரிக்கெட்ல கிரவுண்ட்ல நடக்கிற மாரி தான் இருக்கும். அதே சிஎஸ்கே கிரவுண்ட்ல. அது வந்து விஜய் கை காட்டுற மாரியும், அஜித் அவர்கள் இந்த பக்கம் இருந்து கை காட்டுற மாரி அப்படிங்கிற மாரிலாம் மீம்ஸ் போட்டுருக்காங்களே! உண்மையிலே 2 பேர் ரசிகர்களும் சேர்ந்துட்டாங்களா? இல்ல ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லா ரசிகர்களும் நமக்கு வேணும். இப்போ நம்ம அரசியல் கட்சி ஆயிட்டோம். எல்லாரும் நமக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த படம் குட் பை டக்லி ரிலீஸ் ஆன தியேட்டர்லயே விஜய் ரசிகர் மன்றத்து சார்பாக கட் அவுட்லாம் வச்சிருந்தாங்க. கட் அவுட் போஸ்டர்லாம் கூட அடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அரசியல் சாதுரியத்தை பயன்படுத்தி அவங்கள விஜய் ரசிகர் மற்ற ரசிகர்கள்லாம் வந்து அஜித் ரசிகர்லாம் வந்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அவர்கள் இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த அட்டாக்ல வந்து யார் இறங்குறதுன்னா, விஜய் ரசிகர்கள் இறங்குறதுல பெருசா. நேரடியாக இறங்குறது சிவகார்த்தியன், விஜய் அந்த மாதிரி போயிடுச்சு இப்ப. விஜயகாந்த், விஜய், சிவகார்த்தியன். விஜய்க்கு எதிரா ரஜினி ரசிகர்கள் சேர்ந்திருக்காங்க இல்லையா? ஏற்கனவே அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து. ஆமா, அந்த பஞ்சாயத்து வேற ஓடுது. சோசியல் மீடியாக்குள்ள போனோம்னா, அது தனி ஒரு உலகம் அது. இந்த ரசிகர்கள் சண்டைங்கிறது ஒரு தனி உலகம். அதெல்லாம் ஜாலியா இருக்கும். பொழுதுபோகாம நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா, அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நேத்து தான் திடீர்னு பார்த்தா, கிரிக்கெட் மேட்சை தாண்டி இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுமே நேற்று கொந்தளிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் குரூப்போட ஓனர் பார்த்தீங்கன்னா சன் குரூப் காவியா மரம் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க ஜெயிச்ச உடனே வெற்றி கிளப்பில் ஆடுறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு வந்து ஒரு தமிழர்களுக்கே வந்து துரோகம் பண்ண மாதிரி வந்து ட்வீட் போட்டுருந்தார் இல்லையா? அது எப்படி எடுத்து விளையாட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நிறைய பேர் கமெண்ட். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் தீவிரமான ஒரு கிரிக்கெட் ரசிகர்னு தெரியுது. ஃபுல்லா உட்காந்து பார்த்துருப்பாப்புல. இது நம்மளுடைய அறிவை எப்படி பயன்படுத்தி அரசியல் ஆக்கலாம் அப்படின்னு அதி அதி தீவிரமான ஒரு சிந்தனைக்கு பிறகு இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. அந்த அந்த கலாநிதி மாறனுடைய பொண்ணு அந்த அவங்க வந்து அவங்களோட ரியாக்ஷனே பெரிய வைரல் கண்டென்ட். ஆமா. அவங்க கிரிக்கெட் பார்க்குறப்ப அதுக்குன்னு தனியாக ஒரு கேமரா வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த அவங்க ரியாக்ஷனே டக்கு டக்குன்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது. அதுக்காக வந்து தமிழ்நாட்டுக்கு எதுனாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. சிஎஸ்கே டீம்ல வந்து தமிழர்களே இல்ல. ஒருத்தர் 2 பேர் தான் விளையாடுறாங்க. அதுக்கு எதிராக என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காருன்னா இல்ல. இவர் அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி ஒரு ட்வீட் போறாரு இல்லையா? அவர் இன்னைக்கு அரசியல் பண்றதுக்கு இல்ல. அவர் தீவிரமான ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்திருக்கிறாரு. அவருக்கு வேற அரசியல் பண்றதுக்கு தெரியல. இதை வைத்து எப்படி அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு தன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தி இன்னொரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பட் அது பெருசா யாரும் கண்டுக்கல. ஆமா. கட்சிக்கு எதிரான ஒரு ட்வீட்லாம் கம்மி பண்ணிட்டார் இல்லையா? ரொம்ப நாளா சைலண்ட் மோட்லயே இருக்காரு. சோ இப்படிதான் இருப்பார் எலெக்ஷன் வரைக்கும். இல்ல அவர் கொஞ்ச நாள் கழிச்சு நேரடியா களத்துல இறங்கலாமா? இல்ல வேற பக்கமே போயிடலாமாங்கிறது அவருடைய ஒரு ஆஸ்பிரேஷன்ல இருக்காரு. ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிலாக்ஸ்டா இருக்காரு. ஜாலியா கிரிக்கெட் மேட்ச் பார்க்க, டூர் போக, கல்யாண காட்சிகளுக்கு போகன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காரு. பாஜக, அதிமுக கூட்டணியை வந்து பெருசா அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு பயங்கரமா. இல்லன்னு இருக்காரு. அதனால தோத்து போடன்றதெல்லாம் தெரியும். அப்படிங்கும்போது இந்த கூட்டணி எப்படி அவரை நம்ம திருப்பி கொண்டு போய் ஓட்டு கேட்கறது? இதே கூட்டணியோட போய் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு, குழப்பம் இருக்கு. இதுல நீடிக்கலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கிறார். அதனால தேர்தல் நேரங்களில் தான் அவர் முடிவு எடுப்பார்னு நினைக்கிறேன். ஆனா இவர் அட்டாக்லாம் பார்க்குறப்ப திமுக வரமாட்டாருங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. வேற எதுவும் முடிவு எடுக்க போறாரான்னு தெரியல. ஒரு பக்கம் குட் பை டக்லி வந்து பெரிய அளவுல வெற்றி பெற்றது. அஜித் ரசிகர்கள்லாம் கொண்டாடினாங்க. அதுக்கு போட்டியா மாதிரியே சச்சின் திரைப்படத்தை இறக்குனாங்க. ஸோ இப்போ போட்டியா வந்து வீரம் படத்தை மே 1ஆம் தேதி இறக்க போறாங்க. இது எப்படி போகணும்? இது எதர்ச்சியா நடந்தது மாதிரின்னு தெரியல. ஏன்னா ஒரு குட் பை டக்லின்னு ஒரு படம் வந்து பீக்ல போயிட்டு இருக்கு. ஒரு படம் வந்து ஒரு 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 மாசம் கழிச்சு கூட நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆனா உடனே ஒரு 2 வாரத்துல 3 வாரத்துல திருப்பி கொண்டு வந்து இறக்குறது, இது ஒரு ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு போட்டி. இது ஒரு என்னன்னா இது ஒரு வியாபார உத்தி தான் நான் பார்க்குறேன். அந்த சச்சினை ரிலீஸ் பண்ணவங்க இந்த நேரத்தில் விஜய் ரசிகர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி படம் போட்டோம்னா அது ஓடும். அதை நம்ம படமாக அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்றதான் பார்க்குறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சச்சின் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் கரெக்டாக வந்து இந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் சோர்ந்து போயிருக்க நேரத்தில், ஏன்னா விஜய் கடைசியாக நடித்த படம் வந்து அவங்களுக்கு கோட்டு. அடுத்த வருஷம் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு வருஷம் கேப் இருக்குது. கொண்டாட்டங்களுக்கு அவர்களுக்கு வேற வழியே கிடையாது. இப்போ ஒரு கில்லி மாதிரி ஒரு படத்தை கொண்டாடுறது கூட நம்ம ஏற்றுக்கலாம். போக்கிரி மாதிரி படத்தை கொண்டாடுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு காலகட்டங்களில் பெருசாக போல. பட் இப்போ வந்து அந்த படம் ஓரளவுக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்றுக்கிற படமா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் ஒன்றா நீங்கள் தளபதியை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? அது உங்களுக்கு ஜாலியான துருதுருப்பான ஒரு அந்த மனோரகம் கார்த்திக் மாதிரியான ஒரு விஜய் பார்க்கலாம். பாட்டு பெரிய ஹிட்டு, வடிவேல் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இன்னைக்கு அந்த படம் கரெக்டாக ஆப்டாக இருக்கும். கரெக்டான நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஏர்லியா வந்த படம் இப்போ கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் குட் பை டக்லி தியேட்டரில் போயிட்டு இருக்கப்ப இடையில விடுறாங்கிறது தான் இந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இதை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணப்பட்ட வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 வாரம் விட்டுட்டு கூட பண்ணலாம். கரெக்டாக பண்ணுறது வந்து ஒரு அரசியல் தான். அரசியல் ப்ளஸ் பிஸ்னஸ், அவ்வளோதான்.
வீரம் படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அஜித் அவருடைய பிறந்த நாள். அதனால ரிலீஸ் பண்ண எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ திரைப்படம் வெளியாகுது. சூர்யா அவர்கள் ஏற்கனவே கங்குவா பட தோல்விக்கு அப்புறம் வெளியாகுது இல்லையா? இந்த ரெட்ரோவுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு படத்துக்கு. பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது பாட்டு பெரிய வைரல் ஹிட்டு. அப்படிங்கிறனால அந்த அந்த காம்படிஷன் அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கம்மியான தியேட்டர்ல தான் போடுவாங்க. அந்த போட்டி வராது. ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்த படம் தானே. ஒருவேளை இந்த படம் சுமாரா இருந்துச்சு, ரெட்ரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்தா தான், அதுக்குள்ள போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பெருசா வராதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.